வணக்கம், வெல்கம் டு ஸ்ட்ராபெரி எஜுகேஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் term 3 ஃபர்ஸ்ட் லெசன் ஜேர்னி பை ட்ரெயின். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Pesparthe, attempts to go around the world in 80 days on a wager of $20,000, roughly $1.6 million today, set by his friends at the Reform Club. இந்த கதை வந்து இந்த லெசனோட நேம் வந்து ஜேர்னி பை ட்ரெயின், ஒரு ரயில் பயணத்தை பற்றின கதை. இது ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்க பார்ட் லெசன் வந்து ஒரு புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. அந்த புக்கோட நேம் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ். அந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து ஜூல்ஸ் வர்ன். அவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அட்வென்ச்சர்னால் என்னென்னா திகில் சாகசங்கள் நிறைந்தது தான் அட்வென்ச்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாவல் வந்து எப்படி இருக்கும்னா நிறைய சாகசங்கள்லாம் நிறைஞ்ச புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு பகுதியை தான் நமக்கு இன்றைக்கி லெசனாக கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷ்மேன், ஒரு ஆங்கிலேயர், அவரோட பேர் என்னென்னா மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாகு. அவரோட ஃப்ரெஞ்ச் அசிஸ்டண்ட், அவரோட பேர் என்னென்னா பெஸ்பார்த்தோ. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கிளப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பந்தயம் கட்டியிருக்காங்க. வேஜர்னால் பந்தயம் கட்டுறது, சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு 80 டேஸில் நான் வந்து இந்த வேர்ல்டையே சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சேலஞ்ச் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமா? $20,000. அதாவது தோராயமாக இன்றைக்கியோட கணக்குக்கு பார்த்தா அது எவ்வளோ ஆகுதான்? 1.6 மில்லியன். ஏன்னா இந்த கதை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு. அப்போ வந்து $20,000 கொடுத்துருக்காங்க. என்ன $20,000க்கு போவா இப்படி சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ இன்னியோட வேல்யூவை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ரஃப்லினா தோராயமாக தான், அக்யூரேட்டாக கிடையாது. தோராயமாகவே எவ்வளோ 1.6 மில்லியன் ஆகுதான். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி 80 டேஸில் இந்த வேர்ல்டை சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. Read this extract where Phileas Fogg travels through some parts of India at a time when the railways were being built in the country. இந்த நமக்கு கொடுத்துருக்க பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிலியஸ் ஃபாக் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி பயணம் பண்ணார், அதுவும் அந்த டைமில் வந்து நம்ம ஊரில் வந்து ரயில்வேஸே இன்னும் ஆரம்பிக்கலையா, அப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ரயில்வேவே வந்து அப்போ தான் நம்ம ஊருக்கு புதுசு, அப்போ தான் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து அவர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை தான் வந்து நமக்கு இன்னையோட லெசனில் கொடுத்துருக்காங்க. Some places are spelt differently as the book was written over a century ago. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப பழைய புக்குன்னு. அப்போ அந்த டைமில் வந்து இப்போ இருக்க சில ஊர் பேர் இருக்காது, ஸ்டேட் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கோம். ஸோ இந்த நம்ம படிக்க வேண்டிய லெசனில் இருக்கிற சில ஊரோட பேரெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The train had started punctually. Among the passengers were a number of officers, government officials and merchants. Pespartho rode in the same carriage with Mr. Fogg, and a third passenger occupied a seat opposite to them. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அங்கே அந்த ட்ரெயினில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னா, நிறைய அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து அரசாங்க அதிகாரிகள், அப்புறம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் தான் வந்து அந்த ட்ராவலில் பேசஞ்சர்ஸாக இருந்தாங்க. அவரோட ஃப்ரெஞ்ச் அசிஸ்டண்ட் இருந்தார் இல்லையா, பெஸ்பார்த்தோ, அவரும் வந்து அவரோட கோச்லேயே, மிஸ்டர் ஃபாகு கூட அவரோட கோச்லேயே வந்து ட்ராவல் பண்ணார். அவங்க கோச்சிலேயே இன்னொரு பேசஞ்சர் இருந்தாராம். அவங்கள சீட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாராம். அவர் யாருன்னா வந்து ஃப்ரான்சிஸ் குரோமாட்டி. அவரும் வந்து மிஸ்டர் ஃபாகோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து எப்படி வந்தாருன்னா, பாம்பேக்கு மங்கோலியா ஷிப்பில் வந்து பாம்பேயில் வந்து இறங்கியிருக்காரு. An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had got into the open country.
1 மணி நேரம் கழித்து அந்த ட்ரெயின் வந்து பாம்பே, அதுக்கப்புறம் சால்செட்டுங்கிற ஐலாண்ட்னா ஒரு தீவு, இது ரெண்டுத்தையும் தாண்டி ஓப்பன் கண்ட்ரினா ஒரு நாட்டுக்குள்ளே திறந்த வெளிக்குள்ளே ட்ரெயின் வந்து நுழைஞ்சிருச்சு. டியூரிங் த நைட் த ட்ரெயின் லெஃப்ட் த மவுண்டெயின்ஸ் பிஹைண்ட் and passed Nasik, and the next day proceeded over the flat, well-cultivated country of the Khandesh with its straggling villages, above which rose the towers of temples. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து ட்ரெயின் போயிட்டே இருந்தது. நிறைய மலைகள், அதுக்கப்புறம் நாசிக்குங்கிற ஊர் தாண்டி அடுத்த நாளும் தொடர்ந்து ட்ரெயின் போயிட்டே இருந்து ஃப்ளாட்னா ஒரு திறந்த வெல் கல்டிவேட்டட்னா நல்ல வளமான காந்தேஷுங்கிற ஊருக்குள்ளே ட்ரெயின் போக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா ஸ்ட்ராக்லிங் வில்லேஜஸ். அந்த ட்ரெயின் வழியாக பார்க்கும்போது அங்கங்கே நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் தெரிஞ்சுது. அந்த கிராமங்களுக்கு நடுவில் பெரிய பெரிய கோவில் கோபுரங்கள் இதெல்லாமும் தெரிஞ்சுதான். அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அவங்க பார்த்த காட்சிகளால் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே விவரிக்கிறாங்க. திஸ் ஃபர்டைல் டெரிட்டரினா வந்து இந்த வளமான, அதாவது நல்ல பசுமையாக சுற்றி நல்ல வயல்வெளி அந்த மாதிரி நல்லா விளைஞ்சு நல்ல பயிரெல்லாம் விளைஞ்சு பசுமையாக இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து எப்படி அவ்வளோ பசுமையாக இருக்குன்னா அங்கே ஓடுற சின்ன சின்ன ஆறுகளும் நீரோடைகளும் தான். அந்த நீரோடைகள் ஆறுகள்லாம் எங்கேருந்து வருதுன்னா கோதாவரி ஆறுங்கிறதோட கிளைகள், அதாவது அந்த கோதாவரியிலேருந்து பிரிஞ்சு வந்த சின்ன சின்ன ஆறுகளும் நீரோடைகளும் தான் வந்து அந்த இடத்த வந்து அவ்வளோ பசுமையாக வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்பாத்தோ on waking and looking out could not believe that he was actually crossing India in a railway train. பஸ்பர்த்தோ அந்த ஃப்ரெஞ்ச் அசிஸ்டண்ட் இருந்தார் இல்லையா, அவர் முழிச்சு பார்த்தாராம். அவரால் நம்பவே முடியலையாம், இந்தியாவில் நம்ம ட்ரெயினில் போகிறோமா அப்படின்னு அவரால் நம்பவே முடியலையா. ஏன்னா அப்போ தானே நமக்கு வந்து இந்த ட்ரெயின் எல்லாம் ஆரம்பித்த டைமு. ஸோ வந்து அவரால் நம்ப முடியாமல் பார்க்குறாராம். த லோக்கோமோட்டிவ் guided by an English engineer and fed with coal threw out its smoke upon cotton, coffee, nutmeg, clove and pepper plantations, while the steam curled in spirals around groups of palm trees, in the midst of which were seen attractive bungalows, viharas, sort of abandoned monasteries, and marvelous temples decorated by the rich work of Indian architecture. என்ன சொல்கிறேன், லோக்கோமோட்டிவ்னா என்னென்னா அந்த நீராவி இன்ஜின் இருக்கு இல்லையா, அது பேர் தான் வந்து லோக்கோமோட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து மின்சார ரயில், பழைய காலத்துலலாம் வந்து நீராவி இன்ஜின் தானே, அதை தான் வந்து லோக்கோமோட்டிவ் சொல்லுவாங்க. அந்த லோக்கோமோட்டிவை வந்து யார் வழி நடத்தி போனாங்கன்னா ஒரு இங்கிலீஷ் இன்ஜினியர் தான் அந்த ட்ரெயினை வந்து வழி நடத்தி போனாராம். அதாவது கைட் பண்ணி அந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போனது வந்து இங்கிலீஷ் இன்ஜினியர் தான். அந்த காலத்தில் நீராவி இன்ஜின் தானே, ஸோ வந்து நிலக்கரி போட்டு தான் வந்து ட்ரெயின் ஓடும். அது வந்து அந்த நிலக்கரி போட்டதுனால வந்த புகை வந்து என்ன ஆகுதான், அந்த சுற்றி உள்ள செடிகள், என்னென்ன செடிகள் எல்லாம் இருக்கான், காட்டன் பஞ்சு, காஃபி, நட்மெக்னா ஜாதிக்காய், க்ளவுனா கிராம்பு, மிளகு செடி, இந்த சுற்றி இவ்வளோ செடிகள் வந்து பசுமையாக இருக்குது அந்த இடத்துல. அது மேலெல்லாம் வந்து அந்த புகை பட்டுக்கிட்டே வருதான். while the steam curled in spirals, ஸ்பைரல்னா அப்படி சுற்றி அந்த நீராவிலேருந்து வர புகை வந்து சுற்றி எதை சுற்றி வருதான், அங்கே நிற்கிற வந்து பனை மரங்கள் கிட்ட வந்து அந்த நீராவியோட புகை வந்து சுற்றி வருதான். இதுக்கு நடுவில் அவங்க என்ன பார்க்குறாங்களா, அட்ராக்டிவ் பங்களானா நல்லா பெரிய பெரிய வீடுகள், அட்ராக்டிவ்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான பங்களாக்கள். அப்புறம் விஹாரஸ்னால் சார்ட் ஆஃப் அபேண்டன்ட் மொனாஸ்ட்ரிஸ்னால் பழைய காலத்தில் புத்த மடங்கள் சொல்லுவாங்க. அதாவது அப்போதைக்கு உபயோகத்தில் யாரும் இல்லை, உபயோகப்படுத்தின மடங்கள்னு சொல்லலாம். அதை தான் வந்து விஹாரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்டிங்கும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மார்வலஸ் டெம்பிள்ஸ், நம்ம இந்தியாவே வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு, டெம்பிளும் அதோட கலைநயத்தோடு இருக்கிற சிற்பங்களுக்கும் தான் வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன பார்க்குறாங்களாம், நிறைய கோவில்கள் அதோட சிற்பக்கலைகளோட இந்தியனோட சிற்பக்கலையை பறைசாற்றுற மாதிரி நிறைய கோவில்களையும் அவங்க பார்க்குறாங்க. Then they came upon vast areas
extending to the horizon with jungles where snakes and tigers lived. இப்படியே அவங்க வந்துக்கிட்டே நிறைய இடங்களை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு இடத்துக்கு வராங்க. ஹாரிசான்னா என்னென்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இடம் தூரத்தில் பார்த்தோன்னா வானமும் கடலும் வந்து மீட் பண்ணுற மாதிரி, அப்படி மீட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவ்வளோ தூரம் வந்துட்டாங்களாம். அந்த இடம் வந்து என்ன இருக்கான், காடாக இருக்கான். அந்த காட்டில் வந்து பாம்புகளும் புலிகளும் தான் நிறைய அந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். தீஸ் கிரியேச்சர்ஸ் ஃப்ளட் அட் த நாய்ஸ் ஆஃப் த ட்ரெயின். இந்த அங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் என்ன, இந்த ட்ரெயினோட சத்தத்தில் பயந்துட்டாங்களாம். Then they came to forest where elephants stood gazing with sad eyes at the train as it passed. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டில் அதுக்கப்புறம் யானைகள் வாழ்கிற அந்த காட்டில் யானைகள் வாழ்கிற பகுதிக்கும் அந்த ட்ரெயின் வந்து தான். இந்த யானைகள்லாம் வந்து என்ன, அந்த ட்ரெயினை வந்து சோகமாக அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்ததா, என்னடா அது நம்ம இடத்துல போய் ட்ரெயின் விட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருந்ததான். At 12:30, the train stopped at Berhampur. The travelers made a hasty breakfast and started off for Ashurgarh. Now they travelled along the banks of the small river Tapti, which empties into the Gulf of Cambrai near Surat. கரெக்டாக மணி 12 ஆகும்போது ட்ரெயின் வந்து எங்கே நின்றுச்சான், பெர்ஹாம்பூருங்கிற ஊரில் ஸ்டாப் ஆகிடுச்சான். அங்கே வந்து ட்ரெயினில் பிரயாணம் பண்ண எல்லா ட்ராவலர்ஸும் என்ன பண்ணாங்க, பிரயாணம் பண்ண ட்ராவலர்ஸ் எல்லாம் வந்து ஹேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட், அப்படியே அவசர அவசரமாக அவங்களோட டிஃபன் வேலையை முடிச்சுக்கிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், காலையில் சாப்பாடை முடிச்சுக்கிட்டு அடுத்த ஊர் எங்கே, அசூர்கருக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்களாம். Now they travelled along the banks of the small river Tapti, which empties into the Gulf of Cambrai near Surat. இப்போ எங்கே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு சின்ன ஆறு ஓடுதான். அந்த ஆறோட பேர் தப்தி. அதோட ஆத்தங்கரையோர தான் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த ஆறு வந்து எங்கே போய் முடியுதுன்னா, சூரத் பக்கத்தில் இருக்கிற கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரேனா அந்த வளைகுடா அந்த இடத்துல போய் தான் வந்து அது அந்த ஆறு போய் முடியுதான். Then towards evening the train entered the valleys of the Satpur mountains which separate the Gandesh from Bandalgand. It was 3 in the morning. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுது, சாயங்காலம் ஆகிடுது. ட்ரெயின் வந்து எங்கே நுழையுது, சத்பூர் மவுண்டெயினுக்கு பள்ளத்தாக்கு, வேலிஸ்னால் பள்ளத்தாக்கு, சத்பூர் மலைகளுடைய பள்ளத்தாக்கில் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த சத்பூர் மலைகள் வந்து என்னென்னா, காந்தேஷுங்கிற ஊரையும் பண்டல்கண்டுங்கிற ஊரையும் வந்து பிரிக்கிற இடம்தான் வந்து இந்த சத்பூர் மவுண்டெயின். அப்போ வந்து என்ன ஆகுதான், அதிகாலை டைம் வந்து 3 o'clock ஆகுதான். Traveling improves memory and reduces the risk of heart diseases. It makes us more intelligent and happier. This has been proved by scientists. Traveling, பிரயாணம் பண்ணுறது வந்து என்ன பண்ணுதான், நம்மளுடைய ஞாபகத்திறனை வந்து அதிகரிக்குதான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹார்ட் டிசீசஸ், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்குதான். இட் மேக்ஸ் அஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹாப்பியர். அது வந்து நம்மளை ரொம்ப புத்திசாலியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருக்கு. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம வந்து நம்மளோட கவலைகளை எல்லாம் மறந்துடுவோம். அங்கே வேடிக்கை பார்க்குறது, அந்த ஊரோட அந்த காட்சிகளை பார்க்குறது, அப்படி இருக்கும்போது நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்துடுவோம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருந்தாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ நமக்கு ஹார்ட் டிசீஸும் வராது. இதெல்லாம் வந்து என்ன, சயின்டிஸ்டே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞானிகளே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நாமளும் வந்து முடிஞ்ச வரை நிறைய இடம் ட்ராவல் பண்ணுவோம். நம்மளும் வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்போம். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவ் அ பிக்சர்ஸ் கியூ வியூ த்ரூ விச் த ட்ரெயின் ட்ராவல்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ட்ரெயின் கோச் மாதிரியே பெட்டி பெட்டியாக படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பெட்டிலையும் இங்கே இந்த ட்ரெயினில் இருந்து நம்ம பார்த்துட்டு போனால் எப்படி அந்த சீனெல்லாம் எப்படி தெரியும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிக்சரை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வரையணும். இந்த லெசனில் கொடுத்ததையே கூட நீங்கள் வரையலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் பார்த்தீங்க அதெல்லாம் கூட நம்ம ஒரு கோச்லேயும் நம்ம ட்ரெயினில் போகும்போது எப்படி ஒரு சீன் அப்படியே பாஸ் ஆகிட்டே போகும், அந்த மாதிரி வரிசையாக இங்கே வரையலாம். நெக்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். ப்ரொசீடட் மூட் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போகிறது.
ஃபர்டைல் டெரிட்டரி, ரிச் வெஜிடேட்டட் ஏரியா அப்படின்னா நல்ல பசுமையான நிலப்பகுதி, நல்ல செடிகளும் மரங்களும் கொடிகளும் வயலெல்லாம் இருக்கிற நல்ல பசுமையான பகுதி. லோக்கோமோட்டிவ்னா ரயில்வே இன்ஜின். ஹாரிசான், the line at which the earth's surface and the sky appear to meet. நம்ம இங்கே ஒரு இடத்துல இருந்து தூரமாக பார்த்தோன்னா வானமும் கடலும் சேர்ற மாதிரி நமக்கு தோணும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து, அந்த இடத்த வந்து தான் ஹரிசான்னு சொல்லுவாங்க. கேசிங், லுக் ஸ்டெடிலி, அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கிறது. ஹாஸ்டினா குவிக், சீக்கிரமாக சட்டுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.